இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா 12 சென்ட் இடத்துல அழகான ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு. இது ஃபார் சேல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணபதி பாளையம் நியர் இருக்குது. வீடவா உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் லேண்ட் ஏரியா வந்து 12 சென்ட். 12 சென்ட் இடத்துல வந்து பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யாராவது வந்தால் கெஸ்ட் வந்து தங்குறதுக்கு ப்ளஸ் டிரைவர் வந்து தங்குற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கார் பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல விசாலமான ஒரு போர்ட்டிக்கோ போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்கு. கார்டனிங் பர்பஸ் லேண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இது அருமையான லேண்டு. லொக்கேஷன் வந்து நல்லா அருமையாக இருக்குது. இயற்கையான சூழல். இந்த தனி வீடு, தனி பங்களா ஃபார் சேல். இது இப்போ நம்ம பார்க்குறது போர்ட்டிக்கோ பார்த்திங்கன்னா 22க்கு 20 அளவில் போர்ட்டிக்கோ அமைச்சிருக்காங்க. ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி. இதை சுற்றி ஸ்பேஸ், வீட்டை சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன சிட்டோட்டு கிரானைட் போட்டிருக்காங்க. 11க்கு 6ங்கிற அளவில் 8ங்கிற அளவில் வந்து ஒரு சிட்டோட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் ரோட் டீக்கில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆர்ட் கிளாஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கு. இது ஹால் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 21க்கு 16.4ங்கிற அளவில் ஹால் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 21க்கு 16.4 அப்படிங்கிற அளவில் ஹால் சைஸு. இது வந்து 2014 இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து வீடு வந்து இடமும் வந்து வீடு வந்து வடக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்த் சைட்லேயும் ஒரு கேட் வந்து ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான குவாலிட்டியான ஓன் சொந்தத்துக்கு கட்டின வீடு விற்பனைக்கு. ஸோ ரீசேல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 நிலவில் டைனிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. விண்டோ நல்ல வென்டிலேஷன் அளவுக்கு நல்ல விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு டைனிங் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 12 அளவில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூமோட அது சிம்னி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிரானைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஸ்டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்டில் வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பூஜை ரூம் பார்த்திங்கன்னா 5க்கு 4ங்கிற அளவில் பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க. இதுவும் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு. 16.7க்கு 10.7ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வார்ட்ரோப் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. இது ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 4ங்கிற அளவில் போட்டிருக்காங்க.
இது டாய்லெட்டு. இது 5க்கு 8 அளவில் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் வந்து 10:30க்கு 16:45 16 அளவு 16 அப்படிங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 10க்கு 10:30க்கு 16 அப்படிங்கிற அளவில் போட்டிருக்காங்க. இதுக்கு லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட சொந்தத்துக்காக கட்டின ஒரு வீடு. இது வந்து இப்போ ரீசேல் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி 2014 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. இதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 டாய்லெட்டுமே யூரோப்பியன் க்ளோசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது கணபதி பாளையத்துக்கு நியர் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எல்லாம் வுட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. சுற்றியும் வீட்டை சுற்றி இடம் விட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேசஸ் நல்லாயிருக்கு. அந்த ஓப்பன் ஸ்பேஸுக்கும் வந்து டைல்ஸ் கிரிப்பிள் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நம்ம வீட்டை சுற்றி நம்ம வரலாம். போர் இருக்குது. இதுக்கு வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்காக இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி லேண்டு காலி இடங்களை விட்டு கட்டியிருக்காங்க. சாஸ்திரப்படி வீடு அமைஞ்சிருக்கு. வடகிழக்கு மூலை இழுத்து சாஸ்திரப்படி வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ கீழே வந்து ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க, அவுட்ரு டாய்லெட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த திட்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பின்னால் விறகடுப்பு வச்சு ஹீட் வாட்டர் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாக பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை போய் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கார் ஷெட்டு, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸு, ஏதாவது கெஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு, ப்ளஸ் டிரைவர் ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணி வெளியிலையும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு வெளியிலையும். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். அதையும் சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான். பக்கத்தில் ரைட் சைட்லலாம் பார்த்து தோட்டம். இதில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. மேலே டேங்க் இருக்குது. கீழே அப்படியே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு முன்னால் கலர் ரூஃபிங் ஷீட் போட்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி ஒரு 16க்கு 10ங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் அட்டாச் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. 6க்கு 5ங்கிற அளவில் ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதுவும் கிரானைட் ஃப்ளோரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடு வந்து விற்பனைக்கு. விலை மற்றும் விவரங்களை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. விலை விவரங்கள் மீண்டும் கால் பண்ணுங்கள், சொல்கிறோம். கால் பண்ண வேண்டிய எண் 9943124455 9943124455 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.